Hello everyone, in today's class we will see exercise 8.1 of chapter 8 quadrilaterals, question number 1 to 5. Start now. Question number 1. The angles of quadrilaterals are in the ratio 3:5:9:13. Find all the angles of a quadrilateral. நம்ம எல்லாருக்கும் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா என்னென்னு தெரியும். குவாட்ரிலேட்டர் குவாட்னா 4 அப்படின்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சு. குவாட்ரிலேட்டர் மீன்ஸ் இட் இஸ் அ 4-sided க்ளோஸ்டு ஃபிகர். அப்போ அதில் எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கோ ஆல் ஆங்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆங்கிள்ஸ் இருக்கும்? 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை எக்ஸ் டைம்ஸ் எடுத்துப்போம். அதாவது என் டைம்ஸ் ஏதோ ஒன்று. உங்களுக்கு டவுட் வரும், மேம் எக்ஸ் தான் எடுக்கணுமா மேம், நான் ஏ எடுக்கக்கூடாதா, என் எடுக்கக்கூடாதா, இல்லை வேறு ஏதாச்சும் லெட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் பி எடுக்கக்கூடாதா, எம் எடுத்துக்கலாமா மேம் அப்படிலாம் டவுட் வரும். எந்த லெட்டர் வேணாலும் எடுக்கலாம். எப்போவுமே நம்ம அன்னோன் வேல்யூக்கு என்ன போடுவோம், எக்ஸ் தான் போடுவோம். அதனால எக்ஸ் எடுத்துக்குவோம். ரேஷியோவில் இருக்குது அப்படின்னாவே நம்ம என்னென்னு எடுத்துப்போம், அந்த நம்பர் சப்போஸ் 3 இருக்குது கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3:5 கொடுத்துருக்காங்கன்னா 3x 5xன்னு எடுப்போம். இப்போ நமக்கு 4 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்துன்னு எடுத்துக்க போகிறோம். அது ஆங்கிள் ரேஷியோ இருக்கிறதால என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்ன்னு மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆன்சர் பாருங்கள். லெட் த ஃபஸ்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு 3x. 3 இருந்தது, பக்கத்தில் ஒரு எக்ஸ். செகண்ட் ஒன் 5x, தேர்ட் 9x, ஃபோர்த் 13x. ஜஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னு எழுதியிருக்கேன், 3x 5x 9x 13xன்னு எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஓகேவா? இப்போது நமக்கு வேறு என்ன தெரியும், இதில் எதுவுமே தெரியலையே மேம், வெறும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, 4 ஆங்கிள் இருக்குன்னு தெரியும், எப்படி மேம் இதில் நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஆங்கிள் ரிலேட்டட் ப்ராப்பர்ட்டி ஆர் ஆங்கிள் ரிலேட்டடில் நம்ம இது வரைக்கும் படித்தது என்ன, ஒன்லி ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி தான். எந்த ஷேப்பை பற்றி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம், குவாட்ரிலேட்டரல் பற்றி பார்த்துருக்கோம். அப்போ ஆங்கிள்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குவாட்ரிலேட்டரல் என்ன, சம் ஆஃப் ஆல் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ குவாட்ரிலேட்டரல் இஸ் 360 டிகிரி. அப்போ இது எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எவ்வளோ டிகிரி கிடைக்கும், 360 டிகிரி. therefore 3x plus 5x plus 9x plus 13x equal to 360 டிகிரி. இதெல்லாம் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்குது, 30 கிடைக்குது. அப்போது 30x equal to 360 டிகிரி. 30x மீன்ஸ் 30 மல்டிப்ளை எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு எக்ஸ் வேணும், ஸோ அப்படியே வச்சுக்க போகிறோம். 30 அந்த சைட் போனால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 360 டிவைட் 30, 0 0 கேன்சல், 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 12 டிகிரி கிடச்சிருக்கு. எதோட வேல்யூ தான் 12 டிகிரி, எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு 12 டிகிரி கிடச்சிருக்கு. நமக்கு என்ன வேணும், ஆங்கிள்ஸ், ஒவ்வொரு ஆங்கிளும் வேணும். இங்கே எக்ஸுன்றது ஆங்கிளா கிடையாது. ஃபஸ்ட் ஆங்கிள் என்ன, 3x, அடுத்து 5x 9x 13x, இந்த வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். therefore ஃபஸ்ட் ஆங்கிள் ஈக்குவல் டு 3x னா 3 multiply 12 equal to 36 degree. Second angle 5x. அப்போ 5 multiply 12, 5 12s are 60. Third angle 9 multiply 12, 9x என்றதால அப்போ 108 degree. Fourth angle 13 multiply 12 equal to 156 degree. இப்போ நம்மளோட ஆங்கிள்ஸ் கிடச்சிருச்சு. இன்னும் டவுட் வரும், மேம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோமே மேம், இது வந்து கரெக்டாக இல்லையான்னு ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரிக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா? இதே சேமை நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியும், ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. என்ன ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் குவாட்ரிலேட்டரல், எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 360 டிகிரி. இப்போ இந்த 4 ஆங்கிளையும் ஆட் பண்ணி பாருங்கள், 360 டிகிரி வரும். கண்டிப்பாக வரணும். வந்தால் மட்டும்தான் கரெக்டு. இல்லை நீங்கள் இந்த இடத்துல ஏதாச்சும் கேல்குலேஷன் மிஸ்டேக்கோ இல்லை இங்கே போடும்போது கேல்குலேஷன் மிஸ்டேக்கோ பண்ணி ஏதாச்சும் ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருந்தா உங்களுக்கு 360 டிகிரி கிடைக்காது. அப்படி 360 டிகிரி கிடைக்கலன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் தப்பு. நாம் ஏதோ கேல்குலேஷன் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு ரீசெக் பண்ணி கரெக்ட் பண்ணிடணும். சப்போஸ் 360 டிகிரி கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் போட்டது கரெக்ட். ஓகேவா? 36 + 60 + 108 + 156 ஆட் பண்ணி பாருங்கள், 360 வரும். இது ஜஸ்ட்டு செக்கிங்க்கு தான், சம்லலாம் போடணுன்னு அவசியம் இல்லை. நீங்களாம் செக் பண்ணி பார்க்கணும்ல. ஒரு சில டைமில் டவுட் வரல, என்னென்னா அது வேல்யூ கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கேன், நம்ம போட்டது கரெக்டாக தப்பான்னு டவுட் வரும் இல்லையா, அந்த மாதிரி செக் பண்ணுறதுக்காக. புரிஞ்சுதா? ஜஸ்ட்டு 4 ஆங்கிளோட ரேஷியோ கொடுத்துருந்தாங்க, கூட எக்ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டோம். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி தெரியும், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 360. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொன்றோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அதுதான் முக்கியம், எக்ஸோடு நிறுத்திடக்கூடாது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. இஃப் த டயகனல்ஸ் ஆஃப் அ parallelogram ஆர் ஈக்குவல். என்னன்னு கொடுத்துட்டாங்க, parallelogram கொடுத்துட்டாங்க, அதோட டயகனல்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் கிவன். தென் ஷோ தட் இட் இஸ் அ ரெக்டாங்கிள். இது ரெக்டாங்கிள்னு ப்ரூஃப் பண்ணணும். அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டு ப்ரூவ். டிபின்னு போட்டால் இனிமேல் டு ப்ரூவ். ஓகேவா? இது கிவன், இது டு ப்ரூவ். கிவன் என்ன, ஏபிசிடி இஸ் அ parallelogram. நாமளே எடுத்துக்கிறோம் நேம். மேம் நான் பிக்யூஆர்எஸ் எடுக்கலாமா, தாராளமாக எடுத்துக்கலாம். என்ன நேம் வேணும் எடுத்துக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக போடணும். ஆனால் ABCD is a parallelogram with AC equal to BD. ஏன் AC equal to BD எடுத்திருக்கேன், ஏசியும் பிடியும் என்னதுங்க, diagonal. அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, diagonals are equal. diagonals of a parallelogram are equal கொடுத்துருக்காங்க.
இந்த டயக்னல் ஈக்குவலாக இருக்குது. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், இந்த ஏபிசிடி அப்படின்றத ரெக்டாங்கிள் ப்ரூஃப் பண்ணணும். நமக்கு தெரியும் ஒரு பேரலோகிராம் அப்படின்னாவே அதில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் தான் தெரியும். இத்தனை காலமாக என்ன படிச்சிருப்போம், ரெக்டாங்கிள் மீன்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு படிச்சிருப்போம். இப்போ நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்க்கும்போது என்ன சொன்னோம், 90 டிகிரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி தான் ஸ்கொயருக்குமே 90 டிகிரியுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னோம் இல்லையா. அதை தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஆங்கிள் 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. ஏன், ஆல்ரெடி பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போது நம்ம என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம், ஆங்கிள் 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆங்கிள் மட்டும் 90 டிகிரின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்போ தான் அது என்னவாகும், ரெக்டாங்கிள் ஆகும். பேரலோகிராம்ன்றது என்னவா மாறும், ரெக்டாங்கிளாக மாறும். இப்போ சொல்யூஷன் போகிறோம். இது பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே ட்ரையாங்கிள் சாப்டர் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாலும் காங்க்ரன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு தியரமே நம்ம என்ன பார்த்தோம், ஒரு பேரலோகிராமை டைகனலாக நம்ம பைசெக்ட் பண்ணோம்னா அந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் எப்படி இருக்கும், நமக்கு கான்க்ரண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணிக்க போகிறோம். ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னொன்று எதுவாக தான் இருக்கும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இந்த பிஏடி ட்ரையாங்கிள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் இருக்கும். சூஸ் பண்ணியாச்சு. இப்போ இது 2 கான்க்ருவெண்ட்டுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரூஃப் பண்ண போகிறோம். உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், மேம் நீங்கள் டயகனலாக கட் பண்ணால் தானே மேம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ இதை சூஸ் பண்ணியிருக்கோமே. நமக்கு தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோ. நமக்கு இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லணும், தட் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு சொல்லணும். அதுக்காக இந்த ட்ரையாங்கிள்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏடி. ஏன் பிசியும் ஏடி ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் பேரலோகிராம் ஆர் ஈக்குவல், அதனால். நெக்ஸ்ட்டு ஏசி ஈக்குவல் டு பிடி. ஏன், கிவன் டயகனல்ஸ் ஈக்குவல்னு சொல்லி கிவன்லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏபி ஈக்குவல் டு ஏபி, காமனாக இருக்குது, சைடு காமன் சைடாக இருக்குது ரெண்டுத்துக்குமே. அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 2 ட்ரையாங்கிள் கான்க்ருவன்ஸ் ஆச்சு. எதனால், ட்ரிபிள்எஸ் எஸ் ட்ரிபிள்எஸ் கான்க்ருவன்ஸால் 2 ட்ரையாங்கிளும் கான்க்ருவன்ஸ் ஆகிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம், இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல் சொல்லிடலாமா, நமக்கு அதுதானே வேணும். அப்போ ஆங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிஏடி பை சிபிசிடி எழுதியாச்சு. இப்போ இந்த 2 ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 180 டிகிரி கிடைக்கும். எப்படி மேம் 180 டிகிரி கிடைக்கும், பாருங்கள். இது பேரலல் லைன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற ட்ரான்ஸ்வர்சல் போடும்போது என்னாகும், இது 2 co-interior angles. Sum of the co-interior angles, sum of the angles on the same side of the parallelogram is 180 degree. அது இல்லாமல் பேரலோகிராமில் பக்கம் பக்கம் இருக்கிற ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு 180 டிகிரி. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் மாதிரி பக்கம் பக்கம் இருக்கிற ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 ஆட் பண்ணாலும் 180 வரும், இது 2 ஆட் பண்ணாலும் 180 வரும். அந்த ரூலும் இருக்குது. ஓகேவா, co-interior angles ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 180 டிகிரி. அப்போ இருக்கிற இந்த 2 ஆங்கிள் ஜஸ்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டாச்சு. 2 ஆட் பண்ணால் எவ்வளோ ஆகிடுச்சு, 180 டிகிரி ஆகிடுச்சு. ஆனால் நமக்கு என்ன தெரியும், இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ 2 ஆங்கிளுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒன்றா மாற்றிடலாம். எய்தர் 2யுமே பிஏடியாக மாற்றிட்டாலும் ஓகே, இல்லை 2யுமே ஏபிசியாக மாற்றிட்டாலும் ஓகே, உங்கள் விருப்பம் தான். அப்போ 2BAD நான் எடுத்திருக்கேன், நீங்கள் 2ABC கூட எடுத்துக்கலாம். 2BAD ஈக்குவல் டு 180. அப்போ BAD இஸ் ஈக்குவல் டு 180 டிவைட் 2 விச் இஸ் நத்திங் பட் 90 டிகிரி. நமக்கு தேவை அதுதானே. 90 டிகிரி வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், அது ரெக்டாங்கிளாக மாறிடும். Therefore, a parallelogram with one of its angle is 90 degree is a rectangle. Therefore, ABC is a rectangle. புரிஞ்சுதா, கிளியராக? நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்து அதை கான்க்ருவன்ஸ்ன்னு சொல்லிவிட்டு 2 ஆங்கிள்ஸை எடுத்துகிட்டு அந்த ஆங்கிள்ஸ் என்னன்னு சொல்லிட்டோம், 90 டிகிரின்னு சொல்லிட்டா அது ரெக்டாங்கிள் முடிஞ்சிடுச்சு. நமக்கு ரொம்ப முக்கியம் இதுதான், ஆங்கிள் தான். அதே மாதிரி தான் ஸ்கொயர்லையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3. ஷோ தட் இஃப் த டயகனல்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள் தென் இட் இஸ் அ ரோம்பஸ். இதில் எது கிவன் பாருங்கள், ஜஸ்ட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இஃப் த டயகனல்ஸ் ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல், ஏதோ ஒரு குவாட்ரிலேட்டர், என்ன குவாட்ரிலேட்டர்னு தெரியாது, அதோட டயகனல்ஸ் என்ன பண்ணுது, பைசெக்ட் ஈச் அதர். பை மீன்ஸ் 2, பைசெக்ட் பண்ணுது. டயகனல்ஸை பைசெக்ட் பண்ண மீன்ஸ் 2 ஈக்குவலாக கட் பண்ணுது. அட்டு ரைட் ஆங்கிள் எவ்வளோ டிகிரியில், 90 டிகிரி. ரைட் ஆங்கிள் மீன்ஸ் 90 டிகிரியில் கட் பண்ணுது. அப்படி கட் பண்ணுச்சுன்னா அது ரோம்பஸ்ன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் வி ஹவ் டு ப்ரூவ், வி ஹவ் டு ப்ரூவ் இட் இஸ் அ ரோம்பஸ். இப்போ நம்ம ஏதோ ஒரு குவாட்ரிலேட்டர் எடுத்துக்கிட்டோம், ஏபிசிடின்னு ஒரு குவாட்ரிலேட்டர் எடுத்தாச்சு. இதுதான் டயகனல்னு தெரியும், அந்த டயகனல் பைசெக்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி இங்கே நடுவில் எவ்வளோ டிகிரியாக இருக்கும், 90 டிகிரியாக இருக்கும். நம்ம இப்போ என்னன்னு சொல்லணும், இந்த ஏபிசிடி அப்படின்றத ஒரு ரோம்பஸ்ன்னு சொல்லணும். ரோம்பஸ்னால் எப்படி இருக்கும், ஆல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல், அதுதான் சொல்ல போகிறோம். ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏ அப்படின்னு வந்துருச்சுன்னா என்ன ஆகிடும், நமக்கு
ஆல் சைட்ஸ் வில் பி ஈக்குவல் ஆகிடும். ஸோ இட் வில் பி அ ரோம்பஸ். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன். நம்ம ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னால் ஸ்கொயர்னு நினச்சிட்ருக்கோம். ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது ரோம்பஸாக தான் இருக்கும். ஆல் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் பேரலாக இருக்கும்போது என்னவாக இருக்கும்? அது ரோம்பஸாக இருக்கும். 90 டிகிரி வரும் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் ஸ்கொயர் ஆஸ் வெல் அஸ் ரெக்டாங்கிள் ரெண்டுத்துக்குமே நம்ம அந்த 90 டிகிரின்றதை பார்க்கணும். நம்ம பெரிய கிளாஸ் போக போக அடுத்து இருக்கிற அந்த அட்வான்ஸ் லெவலையும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன கிளாஸாக இருக்கும்போது தான் ரெக்டாங்கிள் மீன்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், ஸ்கொயர் மீன்ஸ் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் நினச்சிருந்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த 90 டிகிரின்றதும். ஓகேவா? இல்லாட்டி அது பேரலோகிராம் ஆகிடும், ரோம்பஸ் ஆகிடும்ன்றது இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகே, கிவன் ஏபிசிடி இஸ் அ குவாட்ரிலேட்டர் எழுதியாச்சு. இதில் பாருங்கள் ஏஓ ஈக்குவல் டு சிஓ எதனால் எழுதியிருக்கேன்? பைசெக்ட், டயகனல்ஸ் பைசெக்ட்ன்றதால் பாருங்கள் ஏஓ ஈக்குவல் டு சிஓ அண்ட் பிஓ ஈக்குவல் டு டிஓ எழுதியாச்சு. ஆங்கிள் சிஓடி ஈக்குவல் டு 90 டிகிரி. நான் ஒரு ஆங்கிள் எழுதியிருக்கேன். நீங்கள் எந்த ஆங்கிள் வேணாலும் எழுதிக்கலாம். மேம் சிஓடி தான் எழுதணுமா? நான் ஏஓடி எழுதலாமா? ஏஓபி எழுதலாமா? பிஓசி எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். எல்லாமே 90 டிகிரியாக தான் இருக்கும். ஓகே, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? ஏபிசிடி இஸ் அ ரோம்பஸ்ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். இதை ரோம்பஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? ஆல் சைட்ஸ் ஈக்குவல் சொல்லணும். இதுலேயும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 ட்ரையாங்கிள்ஸை எடுக்க போகிறோம். எந்தெந்த ட்ரையாங்கிள்ஸ் எடுக்க போகிறோம்? ட்ரையாங்கிள் ஏஓபி அண்டு ட்ரையாங்கிள் ஏஓடி. ஏஓபி இதுதான் ஏஓபி ட்ரையாங்கிள் அண்ட் ஏஓடி இந்த ட்ரையாங்கிள். யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ட்ரையாங்கிள் இப்படி எடுத்தோம்னா கண்டிப்பாக ஆப்போசிட்டாக இருக்கிறது, இங்கே எடுத்தோம்னா இங்கே ஆப்போசிட்டாக இருக்கிறது எடுப்போம். இங்கே அப்படி எடுக்க போகிறதில்ல. நியர்பை ட்ரையாங்கிள்ஸ் தான் எடுக்கணும். கம்பல்சரி நியர்பை தான் எடுக்கணும். எதனால் நியர்பை எடுக்கணும்? அப்போ தான் நம்மளால் பக்கம் பக்கம் இருக்கிறது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக. நீங்கள் இல்லாட்டி இன்னொன்றும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இதுவும் இதுவும் ஈக்குவல் சொல்லிவிட்டு அப்புறம் இதுவும் இதுவும் ஈக்குவல் சொல்லிட்டு ஆப்போசிட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இதுவும் இதுவும் ஈக்குவல் சொல்லிட்டு 3 ஸ்டெப்பாக பண்ணணும். அப்படி வேண்டாம், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதால தான் ஈஸியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? எனி பக்கம் பக்கம் இருக்கிற அட்ஜசண்ட்டாக இருக்கிற 2 ட்ரையாங்கிள்ஸ், இந்த 2 ட்ரையாங்கிளோ இல்லை இது ரெண்டோ இல்லை இது ரெண்டோ இல்லை இது ரெண்டோ நம்ம விருப்பம் எனி 2 நியர்பை அட்ஜசன்ட் ட்ரையாங்கிள்ஸை எடுத்துக்கிறோம். நான் இந்த 2 ட்ரையாங்கிள்ஸையும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு பாருங்கள், ட்ரையாங்கிள் ஏஓபி அண்ட் ட்ரையாங்கிள் ஏஓடி எடுத்தாச்சு. என்ன எனக்கு தெரியும்னு பார்க்குறேன். ஆல்ரெடி தெரியும் இது ரெண்டும் ஈக்குவல்ட்டு, ஏன்னா டயகனல்ஸு பைசெக்ட் ஆகுது அப்படின்றதால கிவன் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன தெரியும்? ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு தெரியும். இந்த 2 ஆங்கிள்ஸும் இதுவும் கிவனில் இருக்குது, ஏன்னா ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஏஓ ஈக்குவல் டு ஏஓ இது வந்து என்னவாக இருக்குது? நமக்கு காமனாக இருக்குது. எழுதியாச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு? எனக்கு எஸ்ஏஎஸ் எஸ்ஏஎஸ் கான்குரன்ஸ் ரூல் படி இது 2 ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆகிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது 2 ஈக்குவல் சொல்லிடலாமா? நமக்கு இந்த வெளியே இருக்கிற சைட்ஸ் தானே தேவை. அப்போ என்ன பண்ணிடுறேன்னா ஏபி ஈக்குவல் டு ஏடி பை சிபிசிடி. இது ஒரு ப்ராசஸ் படி முடிஞ்சிச்சு. இப்போ இதே மாதிரி ப்ராசஸ் எல்லாத்துக்கும் பண்ணணும். கண்டினியூஸாக சேமாக ஒரே மாதிரி வரதால சிமிலர்லின்னு போட்டுக்கலாம். அதுவே முன்ன மாதிரி பண்ணியிருந்தோம்னா அப்படி சிமிலர்லின்னு போட முடியாது. ஏன்னா நம்ம வேறு வேறு மெத்தட்ஸில் பண்ணுறோம் இல்லையா? அதனால் இப்போ இது வந்து என்ன பண்ணலாம்? சிமிலர் இதே மெத்தடில் சிமிலர்லின்னு போட்டுட்டு ஏபி இஸ் ஈக்குவல் டு பிசி அண்ட் பிசி ஈக்குவல் டு சிடின்னு பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகிடுச்சு? ஆட்டோமேட்டிக்காக ஆல் த 4 sides ஆர் ஈக்குவல். அப்போது ஆல் த 4 sides ஆஃப் அ குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஆர் ஈக்குவல். therefore ஏபிசிடி இஸ் அ ரோம்பஸ். புரிஞ்சுதா? இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பார்க்கும்போது. பட் ஒரு 4 சம் பார்த்துட்டு அப்புறமா பார்க்கும்போது என்னவா இருக்கும்? இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்குது, எது என்ன அப்படின்ற குழப்பமாக இருக்கும். ஒவ்வொரு சம்மாக புரிஞ்சுட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் அந்த தியரம்ஸ், பேசிக் கான்செப்ட்ஸு அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ரோம்பஸ்னால் அதுக்கு என்ன கேரக்டர், ஒரு ரெக்டாங்கிள்னால் என்ன கேரக்டர், ஒரு ஸ்கொயர்னால் அதுக்கு என்ன கேரக்டர், அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். கொஷின் நம்பர் 4. ஷோ தட் த டயகனல்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் ஈக்குவல். நம்ம என்ன காட்ட போகிறோம்ப்பா? டயகனல்ஸ் ஆஃப் அ ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் அண்ட் பைசெக்ட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள். இப்போது ஸ்கொயருன்றது மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லுமே நாம் தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். என்ன ப்ரூஃப் பண்ணுறோன்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லணும். அதே மாதிரி அந்த டயகனல்ஸ் பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லணும். எவ்வளோ டிகிரியில்? 90 டிகிரியில். அப்போ டோட்டலாக எத்தனை ப்ரூஃப் பண்ண போகிறோம்? 3 ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டயகனல்ஸ் ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். செகண்டு பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்ல போகிறோம். தேர்டு 90 டிகிரின்னு சொல்ல போகிறோம். இந்த 3 சப்டிவிஷனும் ஒரே லைனில் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிவனாக என்ன தான் தெரியும்? வெறும் ஸ்கொயர்ன்றது மட்டும்தான் தெரியும். கிவன் ஏபிசிடி இஸ் அ ஸ்கொயர். நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? டயகனல்ஸ் ஈக்குவல்னு சொல்லணும். ஸோ ஏபிசிடின்னு ஒரு ஸ்கொயர் எடுத்தாச்சு. அப்போ அதில் டயகனல் என்னவா இருக்குது பாருங்கள்?
ஏசி அண்டு பிடி இதுதான் டயக்னல். ஸோ ஏசி பிடி ஈக்குவல் சொல்லணும். நெக்ஸ்ட் டயக்னல்ஸ் பைசெக்ட் பண்ணுதுன்னா இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல் அப்படின்றது சொல்லணும். ஸோ ஏஓ ஈக்குவல் டு சிஓ, பிஓ ஈக்குவல் டு டிஓ. நெக்ஸ்ட்டு 90 டிகிரி, ஒரு ஆங்கிள் 90 டிகிரி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே என்ன ஆகிடும் 90 டிகிரி. ஏன்னா லீனியர் பேர், வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரி ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆங்கிள் 90 டிகிரின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரையாங்கிள் பிஏடி அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை சூஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ஏடி ஈக்குவல் டு பிசி. எல்லாமே நீங்கள் ட்ராயிங்கில் பார்க்கணும். அப்போ தான் அந்த ஃபிகரில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரியா? பாருங்கள், என்ன அது, இந்த ட்ரையாங்கிள் தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ட்ரையாங்கிளில் ஏடி ஈக்குவல் டு பிசி, ஒய் ஸ்கொயரில் கண்டிப்பாக ஆல் சைட்ஸ் ஈக்குவல், அதுவும் ஆப்போசிட் சைட்ஸ் கண்டிப்பாக ஈக்குவல் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆங்கிள் கண்டிப்பாக எவ்வளோவா தான் இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸ்கொயர்னால் 90 டிகிரி இருக்குன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. அடுத்து ஏபின்றது காமனாக இருக்குது. ஸோ பை எஸ்ஏஎஸ் கான்கிரன்ஸ் ரூல் ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்கிரண்ட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை, டயக்னல்ஸ் தேவை. இப்போ இதுலேருந்து நம்ம டயக்னல்ஸை சொல்லிடலாமா? ஓகேவா, புரிஞ்சுதா? அப்போ என்ன ஆகிடுச்சு, பிடி ஈக்குவல் டு ஏசி சிபிசிடி மூலமா. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு டயக்னலில் முடிச்சாச்சு. அடுத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம அந்த டயக்னல்ஸ் பைசெக்ட் பண்ணுது அப்படின்றத சொல்ல போகிறோம். அந்த டயக்னல்ஸ் பைசெக்ட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரையாங்கிள்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணியிருக்கோம், ஏஓபி அண்டு சிஓடி. ஏஓபி அண்டு சிஓடி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சூஸ் பண்ணியாச்சு. இதுலேயும் சேம் அதே ப்ராசஸ் தான். பாருங்கள், இதுவும் பேரலல் லைன்ஸு, இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சம் வந்து ஆல்ரெடி நம்ம ட்ரையாங்கிள்ஸில் கூட பார்த்துருக்கோம். இதுவும் என்ன ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். அப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இதுவும் என்ன ஆங்கிள்ஸ், alternate angles. அப்போ alternate angles are equal. இதுவும் என்ன சைட்ஸு, ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர். ஸ்கொயரில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், அது எல்லாமே இந்த ஆப்போசிட் சைட்ஸும் என்னவாக தான் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அகெயின் பை ஏஎஸ்ஏ கான்குரன்சி ரூல் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆகிடுச்சு. இப்படி கான்குரண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நமக்கு தேவையானது இதுவும் ஈக்குவல், இதுவும் ஈக்குவல் அப்படின்னு கூட சொல்லி முடிச்சிடலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரும், மேம் இது நாங்கள் இங்கேயும் கூட வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் மாதிரி கூட போட்டுடலாமா மேம், இல்லை வேறு ஏஎஸ்ஏ ரூல் கூட யூஸ் பண்ணலாமா மேம்? நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது நமக்கு எது நமக்கு ஈஸியாக இருக்கோ அதை நம்ம சூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு, ஏஓ ஈக்குவல் டு ஓசி அண்டு பிஓ ஈக்குவல் டு ஓடி. அப்போ சிபிசிடி படி என்ன ஆயிடுச்சு, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஏஎஸ்ஏ ரூல் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கான்குரன்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிபிசிடி படி என்ன பண்ணிட்டோம், இந்த டயக்னல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர்னு சொல்லியாச்சு. இப்போ மீதி லாஸ்ட்டாக என்ன சொன்னால் போதும், 90 டிகிரி சொன்னால் போதும். இந்த 90 டிகிரிக்கு எப்பயும் போல் பழைய கதையை தான் பண்ண போகிறோம். ரெண்டு ஆங்கிள் ஏதாச்சும் ஈக்குவல்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணி 180, அதில் டிவைட் பண்ணால் 90 அப்படின்றது தான் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ஏஓபி அண்டு ஏஓடி, ஏஓபி அண்டு ஏஓடி நியர்பை ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறோம். எதனால் நியர்பை ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துக்கிறோம், இங்கே இருக்கிற ஆங்கிள் 180ன்னு சொல்லிவிட்டு, லீனியர் பேர் தெரியுது இல்லையா, 180 சொல்லிவிட்டு அதில் பார்த்து சொல்லுது. உங்களுக்கு இன்னொரு டவுட் வருமா, இந்த நியர்பை தான் எடுக்கணுமா, நான் இந்த நியர்பையோ எடுக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இந்த சம் கூட நீங்கள் இந்த ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் சூஸ் பண்ணணும், இல்லை இப்படி இருக்கிறத கூட சூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுச்சு, ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓடி. OB is equal to OD ஆல்ரெடி நம்ம இப்போ தான் பார்த்தோம், டயக்னல்ஸ் பைசெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, OB ஈக்குவல் டு OD. நெக்ஸ்ட் என்ன, AB ஈக்குவல் டு AD சைட் ஆஃப் த ஸ்கொயரு. நெக்ஸ்ட் என்ன, OA இஸ் ஈக்குவல் டு OA காமனாக இருக்குது. அப்போ என்ன ஆயிடுச்சு, ட்ரிபிள்எஸ் கான்குரன்சி ரூல் படி ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குரண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல்னு எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், இது ஒரு லீனியர் பேர், ஒரு லைன் இருக்கு இல்லையா, லீனியர் பேர். ஸோ ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணாக்கில் 180 டிகிரி. அப்போது எனி ஒன்னாக மாற்றிடுறோம், ஏஓபியாக மாற்றிட்டாலும் ஓகே, இல்லை ஏஓடியாகவும் மாற்றிட்டாலும் ஓகே. 2 times ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. தேர்ஃபோர் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு 180 / 2 which is nothing but 90 டிகிரி. 90 டிகிரி வந்துச்சுன்னா என்ன ஆகிடுச்சு, நமக்கு தேவையானது ரைட் ஆங்கிள் கிடச்சிருச்சு. அப்போ என்ன ஆகிடுச்சு, diagonals of a square are equal. First proof பண்ணணும், bisect each other. Second proof பண்ணணும், at right angle. Third proof பண்ணணும். புரிஞ்சுதா? ஃபைனலாக இது எழுதி முடிக்கணும். கிளியரா? ஒன் செகண்ட் பார்த்துருவோமா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், diagonals bisect each other. சாரிம்மா, ஃபஸ்ட்டு diagonals equal, அடுத்து diagonals bisect each other, லாஸ்ட்டாக 90 டிகிரி. புரிஞ்சுதா? கிளியரா? நெக்ஸ்ட் போயிடலாமா. Question number 5.
show that if the diagonals of a quadrilateral are equal, diagonals of a quadrilateral equal சொல்லியாச்சு, bisect each other at right angle, அதுவும் அவங்களே சொல்லியாச்சு. என்ன சொன்னால் போதும், அதை ஸ்கொயருன்னு சொன்னால் போதும். அப்படியே இது பார்க்குறதுக்கு லாஸ்ட்டு சம்மோட கான்வர்ஸ் மாதிரி இருக்கா, கான்வர்ஸ் தியரம் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல. ஓகே, கிவன் என்ன, ஏபிசிடிஸ் குவாட்ரிலேட்டரல், இங்கே ஸ்கொயர் இல்லை குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்கொயர்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். diagonals equal, so AC equal to BD, bisect each other, அப்போ AO is equal to CO, BO equal to DO, 90 degree at right angle தான் 90 degree எழுதியாச்சு. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணோம், ஏபிசிடிஸை ஸ்கொயர்னு ப்ரூஃப் பண்ணோம். இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன வேணும், எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கணும், இங்கே இருக்கிறது 90 டிகிரியாகவும் இருக்கணும். கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாமா. ஓகே, if the diagonals of a quadrilateral bisect each other at right angle, suppose ஏதாச்சும் ஒரு quadrilateralல diagonals bisect each other at right angle இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவா இருக்கும், ரோம்பஸாக இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. இதெல்லாமே நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படித்தது. பட் மறந்துருந்துச்சு இல்லை ஏதாச்சும் குழப்பமாக இருக்குன்னா கூட ஒரு மாதிரி ரீகேப் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஏதோ ஒரு குவாட்ரிலேட்டரில் diagonals bisect each other at right angle இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ரோம்பஸாக இருக்கும். ரோம்பஸ்னாவே எப்படி இருக்கும், all sides will be equal, therefore AB equal to BC equal to CD equal to DA. இதில் டவுட் இருக்காது. இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் போதும், ஆல் சைட்ஸ் ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ 90 டிகிரின்றதை ப்ரூஃப் பண்ணால் போதும். நம்ம 2 ட்ரையாங்கிள் சூஸ் பண்ணிக்கலாமா, ஏபிசி அண்டு பிஏடி, இந்த 2 ட்ரையாங்கிள் தான் சூஸ் பண்ண போகிறோம். சைட்ஸ் ஈக்குவல் தெரியும், diagonals ஈக்குவல் தெரியும். அடுத்து இது காமனாக இருக்குது. ஸோ ட்ரிபிள் கான்குரன்சி ரூல் படி 2 ட்ரையாங்கிளும் கான்குரன்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு தேவையானது இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவல் எடுத்துட்டோம். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் அந்த 2 ஆங்கிள் ஈக்குவல் டு கோஇன்டீரியர் ஆங்கிள்ஸ், தட் இஸ் 180 டிகிரி. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு 180. அப்போ ஏபிசி ஈக்குவல் டு 90 டிகிரி கட்டு. நீங்கள் பிஏடின்னு வச்சுக்கிட்டாலையும் ஓகே. அப்போ என்ன ஆயிடுச்சு, hence if the diagonals of a quadrilateral are equal and bisect each other at right angle, then it is a square. புரிஞ்சுதா, கிளியராக? அப்போ உங்களுக்கு இதுவும் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த சம்மு கிட்டத்தட்ட சேம் டு சேமாக தான் இருக்கும். சிம்பிள், ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான், இது மட்டும்தான் மாறுது. இது மாறதால் எல்லா சைடும் ஈக்குவல். அதில் வந்து டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி, இதில் வந்து அப்படி கொடுக்காம இப்படி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். புரிஞ்சதா, கிளியராக? ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க, அப்பப்போ கிளியர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் ஸ்க்ரீன் பார்த்தீங்க, அடுத்து கொஞ்சம் நேரம் கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க, ஓகேவா? எப்போவுமே இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூஸாக ஸ்க்ரீன் பார்க்காதீங்க, அப்பப்போ கண்ணுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்கு. ஓகே, 20 மினிட்ஸ்க்கு ஒரு முறை கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்க பாருங்கள். 20 டைம்ஸ் கண்ணை வந்து கண்டினியூஸாக பிளிங்க் பண்ணிகிட்டே இருங்க. இல்லை டிஸ்டன்ஸில் இருக்கிறது வேறு ஏதாச்சும் பாருங்கள், வேறு விஷயம் செய்ய பாருங்கள், ஸ்க்ரீனை கண்டினியூஸாக பார்க்காதீங்க, ஓகேவா? Okay children, thank you. If you have any doubts, please feel free to ask me and clarify it then and there. We'll meet you in the next class. Until then, stay home, stay safe. Bye.